எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு லாவண்யாஸ் குக்கிங் கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் மகாலயபக்ஷ 9வது நாளோட லஞ்ச் காம்போ என்ன அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க போகிறோம். இன்னையோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா செம்பைக்கிழங்கு ரோஸ்ட், மிளகு குழம்பு, நெல்லிக்காய் ரசம், இது தான் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 3 ரெசிபியுமே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து வாங்க பார்க்கலாம். முதல்ல வந்து எண்ணெய் வந்து திட்டமாக விட்டுக்கணும். ரொம்ப நிறைய விட்டோம்னாக்கா வறுப்பிடும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம எவ்வளோ சாமான் வறுக்கிறோமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு விட்டுட்டா போகிறோம். இப்போ நீ 1 ஸ்பூன் அளவுக்கு நான் தாராளமாக 1 ஸ்பூன் விட்டுருக்கேன். ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முதல்ல மிளகு போட்டுருக்கேன். அப்படியே அது மேலே 1 பை 1 நம்ம எல்லாமே போட்டுக்கலாம். நம்ம வந்து அளவு எப்போதுமே எது போட்டுனாலும் ஒரே அளவாக போட்டுக்கோங்க. நீங்கள் எந்த பருப்பு போட்டாலும் ஒரே அளவாக போட்டுக்கோங்க. இப்போ வந்து கடலை பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுருக்கேன். துவரம் பருப்பும் 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், தனியா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன். இதை முதல்ல வறுத்துருவோம். அப்புறமா பாக்கி உள்ளது அப்புறம் வறுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய போட்டுக்கலாம். நீங்கள் நிறைய வேணும் அப்படின்னா பருப்பெல்லாம் நிறைய போட்டுக்கலாம். உங்களுக்கு மட்டா போகிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதை வந்து சில பேர் வந்து கெட்டியாக, ரொம்ப கெட்டியாக பண்ணுவோம். நம்ம புளிக்காய்ச்சல் மாதிரியும் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லிக்விடாக அந்த மாதிரி கூட்டு பக்குவத்துக்கு இருக்கு இல்லையா, அந்த பக்குவத்துக்கும் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து நம்மளாக பார்த்து நிறுத்திக்கிறது தான் அது. புள்ளப்பத்த வாளுக்கு எல்லாமே இது வாரத்துக்கு ஒரு நாளைக்கு இந்த மாதிரி மிளகு குழம்பு கொடுக்கலாம். அவளுக்கு வந்து பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் மிளகு மட்டும் சேர்த்துக்கணும். நம்ம வந்து இதில் கொஞ்சம் மிளகாவும் சேர்த்துப்போம். அவளுக்கு பண்ணும்போது பத்தியத்துக்கு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் வந்து மிளகும் சேர்த்துக்கணும். நம்ம இதில் மிளகாவை காரத்தை கம்மி பண்ணிவிட்டு மிளகு காரத்தை கூட எடுத்துக்கணும். மற்றதெல்லாம் இதே தான், அதை மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கணும். பெருங்காயமும் அந்த மாதிரி சேர்த்துக்கணும். இப்போ வந்து நமக்கு வறுத்தாச்சு. இப்போ இந்த ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இது வந்து மெதியம் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு தான் போட்டுருக்கேன். இது ரொம்ப நிறைய போடக்கூடாது. 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் போட்டிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் போட்டுருக்கேன். இது ரெண்டும் அப்படியே வெறுமையை பொரித்து அப்படியே அதில் போட்டலாம். இதுக்கு வந்து எண்ணெய் தேவையில்லை. அப்படியே இது ரெண்டும் வறுப்பட்டது நாளைக்கும் நம்ம அதில் போட்டலாம். கடுகு இந்த மெந்தியமும் தான் இதுக்கு வந்து வாசனையே. நிறைய பேர் நம்ம வந்து கடுகு வந்து இப்போ மற்ற ஊறுகாய்க்கெல்லாம் நிறைய பேர் எடுத்துப்பா. அது வந்து எதுக்காகனா கெட்டு போகாமலையும் இருக்கும், அந்த வாசனையும் கொடுக்கும் அதில். அதுக்காக தான் இது. கடுகு வந்து எண்ணெயில் போட்டுவிட்டோம்னா அந்த கடுகு வாசனை வேறு, தனியாக கடுகு பொரிச்சோம்னா அதோட வாசனை வேறு. ரொம்ப கருகு விடாதைக்கு கரெக்டான பக்குவமாக பார்த்து அதை எடுத்துருங்க. கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். அடுத்தது இந்த பெருங்காயத்தை வந்து அதில் பொரிச்சிக்கலாம். உங்களுக்கு பவுடராக இருந்தாலும் போட்டுக்கோங்க, இல்லை கட்டி பெருங்காயமாக இருந்தாலும் போட்டுக்கோங்க. இந்த பெருங்காயத்தை இதில் போட்டு பொரிச்சிக்கலாம். பெருங்காயத்தை பொரிச்சிட்டு பண்ணும்போது தான் அதுக்கு வந்து வாசனையே நிறையா இருக்கும். பொடியை விட கட்டி தான், கட்டி பெருங்காயத்தில் தான் வாசனை ஜாஸ்தி. அது உங்களுக்கு சில பேருக்கு கட்டி பெருங்காயம் வந்து ரொம்ப கெட்டியாக போயிடுது, எனக்கு அது உடைக்க தெரியல அப்படின்னு பவுடரே வச்சுன்றா. ஓகே, உங்களுக்கு எது சௌரியமோ போட்டுக்கோங்க. ஆனால் கட்டி பெருங்காயத்தில் தான் பவுடரை விட வாசனையே ஜாஸ்தி. அது மாதிரி பெருங்காயமும் பாருங்க, நிறைய நம்ம எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறோமோ சேர்த்துனோம்னா இந்த கேஸ் ட்ரபிள்லாம் இல்லாமல் இருக்கும். இப்போ பெருங்காயம் பொரிச்சுட்டு பெருங்காயத்தை எடுத்துடலாம். அடுத்தது வந்து வரமிளகா வச்சுருக்கேன். ஒரு 10 மிளகாய்க்கு திட்டம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி காரத்தை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சாதாரணமாக வைக்கிறதுனால இந்த அளவுக்கு மிளகா சேர்த்துக்கிறோம். பத்திய குழம்பு அப்படிங்கிறத உங்களுக்கு அதுவும் நான் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு இவ்வளோ வராது. அது கூடவே கருவேப்பிலை ஒரு பிடி அளவுக்கு இந்த மாதிரி வச்சுருக்கு. இதை ரெண்டையும் ஒன்றா போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே நமக்கு கரெக்டாக இருக்கும். மிளகா போடும்போது சில சமயத்தில் அப்படியே வெடிக்கும், கண்ணில் பட்டுவிடும். அதுக்கு நேராக நிற்காதீங்கோ. கொஞ்சம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தள்ளி நின்றுக்கோங்க. டப்புன்னு வெடிச்சிடும். பச்சை மிளகாயும் சரி வத்த மிளகாயும் சரி டப்புன்னு வெடிச்சிடும். அந்த சூட்லேயே இருந்தால் அந்த கருவேப்பிலை சரியாயிடும். இப்போ நம்ம வறுத்திருக்க சாமானுக்கு ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துட்டுருக்கேன். இந்த அளவுக்கு இருக்கட்டும். இந்த அளவுக்கு எடுத்து போட்டு நீங்கள் வெந்நீரில் விட்டாலும் சரி, இல்லை பச்சை ஜலத்தில் விட்டாலும் சரி. நான் வந்து இப்போ பச்சை ஜலம் தான் விட்டுருக்கேன். ஏன்னா அந்த புளி வந்து ரொம்ப நைவாக இருக்குது, அதனால் டக்குன்னு ஊறி போயிடும். புளி ஊற தான் நமக்கு கரைக்க முடியும். இப்போ நம்ம குழம்புக்கு தாளித்து கொட்டலாம். நான் வந்து இப்போ எண்ணெய் வந்து இது கொஞ்சம் நிறைய தான் வாங்குவோம் இதுக்கு. அதனால் இதெல்லாம் ஒரு 3 கரண்டி அளவுக்கு எண்ணெய் விடும். அதாவது பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 3 டேபிள் ஸ்பூன் வரும். அந்த அளவுக்கு விட்டால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அப்படியே அடியில் ஒட்டிக்கும்.
இதால் 3 அளவு விட்டுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம எல்லாமே வறுத்துட்டோம். ஒன்லி கடுகு மட்டும்தான் போடணும், வேறு எதுவுமே கிடையாது. கடுகு மஞ்சப்பொடி மட்டும்தான் இதுக்கு நம்ம தாளிச்சு கொட்ட போகிறோம். இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கிறேன். ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். அடுத்தது இப்போ நான் காமிச்ச புளி வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு ஜலம் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ புளி ஜலம் விட்டாச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு இப்போ கல் உப்பு போட்டுக்கிறோம். இப்போ இதுக்கு சின்ன கட்டி அளவுக்கு நம்ம வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் போட்டால் மட்டும்தான் இதுக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம், வேண்டாம்னு நிறுத்திக்கலாம். ஆனால் அந்த வெல்லம் போட்டால் மட்டும்தான் அதுக்கு உப்பு காரம் புளிப்புக்கு சேர்த்து நமக்கு டேஸ்ட் எல்லாம் எடுத்து கொடுக்கும். அந்த அளவுக்கு நான் போட்டிருக்கேன். இப்போது இது ரெண்டா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சது எல்லாமே ஆறி எடுத்து இதை ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு என்ன பண்ணால் பொடி பண்ணிடணும். பொடி பண்ணிவிட்டு அப்புறம் தான் ஜலம் விடணும். ஜலத்தை விட்டுட்டோம்னாக்கா மசியவே மசியாது, அப்படி நின்றுடும். பருப்பாக திப்பியாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நல்லா ட்ரையாக பொடி பண்ணிவிடுங்க. பொடி பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஜலத்தை விட்டு அதுக்கப்புறம் அரைக்கணும். நம்ம நல்லா விழுமோன்னு அரைக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக ஜலம் விட்டு அரைக்கணும். இப்போ நமக்கு புளி ஜலமும் நல்லா கொதிச்சு கொடுத்து இப்போ இதையும் அரைச்சிட்டோம். இது மாதிரி நல்லா விழுமோன்னு அரைக்கணும். அதனால் இது என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் கெட்டியாக இருந்தது அப்படின்னா அதில் கட்டி தட்டிவிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே கிளறி விடுங்க. அதில் அப்பப்போ போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிளறிண்டே போட்டாலும் சரி, போட்டுட்டு கிளறினாலும் சரி. அதுக்கப்புறம் ஜார்லெல்லாம் நல்லா ஜலத்தை விட்டு அரைச்சி அலம்பி விடணும். அதில் போட்டுட்டு உடனே கலரணும், இல்லைன்னா அப்படியே மணியாக நின்றுடும். அப்படியே அதில் தாராளமாக ஜலம் விட்டு நல்லா அலம்பி விடலாம். ஏன்னா அது நல்லா கொதிக்கணும் இல்லையா, அதனால். இது நல்லா கொதிக்கிறதுக்கு டைம் எடுக்கும், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் காயெல்லாம் போடுவாங்க. அது சில பேர் காய் போடுவா. அது வந்து அவளுக்கு மாங்கொட்டை குழம்புன்னு இதுலேயே நம்ம ஊரில் எல்லாம் பண்ணுவா. அப்படி இதில் மாங்கொட்டை அந்த நாடையிலெல்லாம் வச்சுருப்பா, காய வச்சு அதை ஒத்திக்கி இதில் போட்டுருவா. இதே மாதிரி தான் பண்ணிவிட்டு மாங்கொட்டை குழம்பும்பா அதை. அதனால் அது வேணும்னா போல, ஏன்னா அதுலேயும் புளிப்பு இதுலேயும் புளிப்பு இருக்கிறதுனால ஒரு மாதிரி புளிப்பாக இருக்கும். அது இந்த மாங்கொட்டை குழம்பு யார் பண்ணுவாங்க? எங்கள் பாட்டி. இது வந்து ஆமாம், நம்ம பாட்டி பண்ணுவா. இது நம்ம ஊரில் எல்லாருமே பண்ணுவா, நம்ம பாட்டியும் பண்ணுவா. மாங்கொட்டை குழம்புன்னு சொல்லுவாது. இதே தான் எல்லாரும் உடனே உங்கள் அம்மா நினச்சி. இல்லை எங்கள் மாமியார் சொல்கிறேன். எங்கள் அம்மா வந்து மாங்கொட்டையெல்லாம் போட மாட்டா. அந்த மாதிரி வெறுமை தான் மிளகு குழம்பு பண்ணுவா. நம்பாத்தில் பாட்டி தான், எங்கள் மாமியார் தான் அதெல்லாம் பண்ணுவா. அப்படி தான் பண்ணுவா. நம்ம ஊரில் எல்லாருமே ஒரே டேஸ்ட்டில் அது மாதிரி தான் பண்ணுவாள். அந்த மாங்கொட்டை குழம்பு தான் இதுக்கு பேரே. மிளகு குழம்புங்க மாட்டா, இதுக்கு பேரே மாங்கொட்டை குழம்பு தான் சொல்லுவாள். தீ வந்து ரொம்ப ஹையாக வைக்காதீங்க, ஏன்னா வாரி அடிக்கும் வெளியிலலாம். அதனால் தீ வந்து திட்டமாக வச்சுக்கோங்க. திட்டமாக வச்சுட்டு நல்லா அப்படியே நடுவில் அப்படியே கிளறி விட்டுட்டு ஓரத்தில் இருக்கிறது இப்படியே வழிச்சு விடுங்க. நல்லா கொதிக்கிட்டு. அது தீ ரொம்ப ஹையாக வைக்கக்கூடாது, அது ரெண்டா கொதிக்காது, அடி ஒட்டிடும். அதனால் தீ திட்டமாக வச்சுட்டு இப்படி பண்ணிவிட்டு அடியில் ஒரு தட்டு வச்சு இப்படி வச்சுருங்க. அப்படி நீங்கள் வந்து கேட்கலாம் இதுக்கு ஜீரகம் ஏன் வைக்கல அப்படின்னு. இதில் வந்து ஜீரகம் இப்போ இந்த மாதிரி வைக்கிற வத்த குழம்பு, இந்த மாதிரி வைக்கிற ஒரு மிளகு குழம்புக்கு நம்ம ஜீரகம் வைக்கக்கூடாது. புள்ளப்பத்தா குழம்புங்கிறது இதே சாமான்கள் தான். மிளகா கம்மி பண்ணிக்கணும், மிளகு நிறைய கூட வச்சுக்கணும். அப்போ அதுக்கு வந்து ஜீரகம் வச்சுக்கணும். அந்த குழம்பு உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். புள்ளப்பத்தா குழம்பு மிளகு குழம்புக்குள்ளே அது உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். அதோட வாசனை டேஸ்ட்டு எல்லாம் வேறு மாதிரி இருக்கும், இதோட வாசனை டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு அடுத்த தடவை வரும்போது பத்திய குழம்பை பண்ணி காமிக்கிறேன். இது வந்து ஒரு நிமிஷம். இப்போ இதில் வந்து நம்ம பருப்பு சாமெல்லாம் வறுத்துட்டு பண்ணியிருக்கிறதுனால புளிஜலம் வந்து நமக்கு ஆல்ரெடி நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ வந்து இந்த அளவுக்கு நமக்கு திக்னஸ் போகிறோம் அப்படின்னாலும் நம்ம இந்த அளவுக்கு நிறுத்திடலாம். இல்லை நல்லா கெட்டியாக வரணும் அப்படின்னாலும் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கலரி கெட்டியாக நம்ம புளிக்காய்ச்சல் மாதிரி பண்ணணும். அது வந்து கெட்டித்தன்மை பண்ணிக்கிறது நம்மளோட சௌரியம் தான். கெட்டியாக வேணும்னா அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விடணும், இன்னும் கொஞ்சம் தீ வைக்கணும். நம்ம கிட்டக்கவே நிற்கணும், வச்சுட்டு தூரம் போனோம்னா அடியில் ஓரங்கள்லாம் ஒட்டின்னுடும். ஏன்னா பருப்பு சாமான் செய்கிறதுனால அடியில் வந்து அப்படியே அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். அதனால் என்ன பண்ணால் கிட்டக்க இருந்து கிளறி விடணும், கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுண்டே வரணும். நம்ம புளிக்காய்ச்சலுக்குலாம் எப்படி மேலே எண்ணெய் பிரிஞ்சு வருது அது மாதிரி வரும்போது அப்போ இறக்கிக்கணும். இப்போ நமக்கு இந்த அளவுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம நிறுத்திடலாம். இப்போ இது ட்ராவலுக்கு தான். ஆமாம், இப்போ ட்ராவலுக்குலாம் நம்ம வெறும் சாதங்கள்லாம் மட்டும் தனியாக வச்சு எடுத்துன்னு போகிறோம் அப்படின்னாக்கா அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதெல்லாம் நம்ம சௌரியம் தான், எப்படி வேணும்னாலும் பண்ணுறதெல்லாம் நம்ம சௌரியம் தான். மெத்தடு இவ்வளவு தான்.
நன்னா கொதிக்க வச்சா குழந்தைகளுக்கு கொடுத்தனுப்பலாம். ஆமாம், கொடுத்து அனுப்பலாம். 2 நாளைக்கு இருந்தாலும் வெளியிலே வைக்கலாம். உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை வெளியில் வேணாலும் வச்சுக்கலாம். அதெல்லாம் நம்ம சௌரியங்கள் தான். இப்போ வந்து நான் இந்த அளவுக்கு போகிறோம். இப்போ நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன் அடுப்பை. இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ வந்து மேலே நல்லெண்ணெய் விடணும். சாத்துக்கு நம்ம நல்லெண்ணெயோ உங்களுக்கு என்ன வேணுமோ விட்டுக்கோங்க. இப்போ இது மேலே நல்லெண்ணெய் விட்டுட்டோம்னா வாசனையாக இருக்கும். எண்ணெய் இப்போ இதில் மட்டா விட்டுட்டு சாத்துக்கு விட்டுக்கலாம் அப்படின்னாலும் ஓகே, இல்லை இதுலேயே தேவையான அளவு கூட்டுக்கிறதுனாலும் ஓகே. இப்போ தான் விடணும் நமக்கு நல்லெண்ணெய். அப்போ தான் நல்லெண்ணெயில் தாளிச்சு கொட்டணும் போல. நல்லெண்ணெயில் தாளிச்சு கொட்டலாம். சில சமயம் நல்லெண்ணெய் தாளிச்சு கொட்டினா நல்லா இருக்கும், ஆனால் ஒரு சின்ன கசப்பு ஒன்று வந்துடும். அதே நம்ம நல்லெண்ணெய் அதுக்கு விட நல்லெண்ணெயை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம புளிக்காய்ச்சலாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பின்னாடி அப்புறமா விட்டுட்டோம் மட்டும்தான் நல்லாயிருக்கும். அதில் தேவையான அளவுக்கு முன்னாடி விடக்கூடாது. இப்போ நம்ம மிளகு குழம்பு ரெடியாக எடுத்து சாதம் சூடாக போட்டுட்டு நல்லெண்ணெய் விட்டுண்டோ இல்லை நெய் விட்டுண்டோ அதுக்கப்புறம் இந்த குழம்பு அப்படியே எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு விட்டுண்டு அப்பளமோ வடாமோ ஏதாவது சிப்ஸோ அந்த மாதிரி தொட்டுன்னு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லை தேங்காய் போட்டு கறி பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், எந்த கறி, கேபேஜோ கேரட்டு தேங்காய், இதுக்கெல்லாம் வந்து தேங்காய் போட்ட கறியாக இருக்கணும். ஒன்று வடை அப்பளமாக இருக்கணும், இல்லைன்னா தேங்காய் போட்ட கறியாக இருக்கணும். அது மாதிரி இருந்தது அப்படின்னா இதுக்கு டேஸ்ட்டு காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இதுக்கு பச்சை நார்த்தங்காய், ஆமாம், பச்சை நார்த்தங்காவும் தொட்டுக்கலாம். பச்சை நார்த்தங்காய் இருக்கு இல்லையா, அதுவும் நல்லாயிருக்கும், அதுவும் தொட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி டேஸ்ட் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி தொட்டுக்கலாம். இது மாதிரி அருமையாக இருக்குது பாருங்கள். குழம்போட கலரும் நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது. இது சாத்துக்கு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். இது அது இன்னையை விட இப்போ பண்ணியிருக்க குழம்பு, இன்றைக்கி பண்ணுற குழம்பு நாளைக்கு இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெல்லிக்காய் ரசம் பண்ண போகிறோம். அதுக்காக 4 பெரிய சைஸ் நெல்லிக்காய் வந்து எடுத்துட்டுருக்கேன். நான் வந்து ஒரு 4 பேருக்கு பண்ணுற அளவுக்கு பண்ண போகிறேன். இப்போ இந்த நெல்லிக்காவை ஒரு கத்தி எடுத்து லைட்டாக இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இது மாதிரி ஒரு கீரல் வந்து போட்டுக்கோங்க. இது மாதிரி போடுறதுனால நெல்லிக்காய் உங்களுக்கு வந்து சீக்கிரமும் வெந்து வந்துடும். அதே சமயத்தில் அந்த உப்பு காரம் அதில் இருக்கக்கூடிய அந்த புளிப்புலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரசத்தில் இறங்கிடும். அதுக்காக தான் நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ, எத்தனை பேருக்கு வைக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து நெல்லிக்காயோட அளவு வந்து கம்மி ஜாஸ்தி பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு சூப்பரான ரசமும் கூட இது. இப்போது நெல்லிக்காவை இது மாதிரி லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீரல் போட்டு எடுத்துட்டாச்சு. அடுத்து புளிப்புக்காக 2 பெரிய சைஸ் தக்காளி வந்து நறுக்கி எடுத்துட்டுருக்கேன். இது கூடவே காரத்துக்காக ஒரு 5 பச்சை மிளகா வந்து போட்டுக்கலாம். இதில் ஒரு துண்டு இஞ்சியை தோல் சீவிட்டு அதையும் வந்து சீவி போட்டுருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்க போகிறோம். நம்ம இதில் சாம்பார் பொடிலாம் எதுவும் சேர்க்கணுங்கிறது கிடையாது. இது கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு இதை வந்து அடுப்பில் வச்சு அப்படியே நீங்கள் வந்து கொதிக்க வைக்க வேண்டியதான். நெல்லிக்காய் வந்து நன்னா வேகணும், அந்த அளவுக்கு வந்து இதை வந்து கொதிக்க வச்சுக்கணும். இப்போ அடுப்பில் வச்சு நன்னா வந்து கொதிக்க வச்சுக்கலாம். மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தாராளமாக வந்து கொதிக்கும். இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற நெல்லிக்காயிலேருந்து அந்த ஜூஸ் எல்லாம் இறங்கி ரசம் வந்து பார்த்திங்கன்னா நன்னா கொதிச்சுடும். இப்போது 10 நிமிஷம் ஆகிடுத்து. ரசம் வந்து நன்னா கொதிச்சு எடுத்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நெல்லிக்காய் வந்து நன்னா வெந்து வந்துடுது. நீங்கள் அமுக்கினேல் அப்படின்னா அப்படியே உடஞ்சிடும். அந்த அளவுக்கு வந்து நெல்லிக்காய் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வெந்து வந்துடுது. தக்காளியும் வந்து நல்லா கரைஞ்சி கொதிச்சிடுது. இந்த டைமில் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா பருப்பை வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து ஜலத்தை விட்டு கரைச்சி இதில் வந்து விட்டுக்கலாம். இந்த ரசம் வந்து கிட்டத்தட்ட எலுமிச்சம்பழ ரசம் மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வண்டலே இருக்காது. அதனால் தாராளமாக பருப்பு ஜலம் விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ரசம் தேவையோ அந்த அளவுக்கு வந்து பருப்பு ஜலம் விட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த ரசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா புளிலாம் எதுவுமே சேர்க்கல. தக்காளியோட புளிப்பும் நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய அந்த புளிப்பு தான். இந்த டேஸ்ட் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துருக்கேன். இப்போ ரசம் வந்து நல்லா நுரைச்சி வரட்டும். நுரைச்சி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ரசம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவிக்கலாம். நெல்லிக்காய் ரசம் சூப்பராக ரெடியாக எடுத்து அடுத்து சேப்பக்கிழங்கு ரோஸ்ட் வந்து பண்ண போகிறோம். அதுக்காக 1/2 கிலோ அளவுக்கு சேப்பக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கிறேன். தோல் உரித்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதில் உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப குழைய வேக வச்சிட்டோம் அப்படின்னா டீப் ஃப்ரை வந்து உங்களுக்கு பண்ண முடியாது. அதனால கிழங்கு எந்த அளவுக்கு வேகிறதோ அந்த அளவுக்கு வந்து வேக வச்சுட்டா போகிறோம். ஸோ இது மாதிரி வெந்தால் தான் உங்களுக்கு வந்து நறுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே சமயத்தில் கறியும் நல்லா பண்ணலாம். இப்போது கிழங்கு எல்லாத்தையும் வேக வச்சு அதை வந்து நறுக்கியாச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி வந்து போட்டுக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுக்க போகிறோம். நம்ம வந்து இந்த எண்ணெய் விடுறதுனால உங்களுக்கு வந்து பொரிக்கும் போது நல்லா கரகரன்னு இருக்கும். அதே சமயத்தில் ஒட்டாமையும் வரும் உங்களுக்கு.
நீங்கள் இதில் வந்து தண்ணிலாம் எதுவும் சேர்க்கணுங்கிறது கிடையாது. நம்ம உப்பு சேர்க்கறதுனால கொஞ்சம் நாளில் அதுவே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி விட்டுற மாதிரி இருக்கும். அதனால் தண்ணிலாம் விடாமல் அப்படியே ட்ரையாகவே நீங்கள் வந்து கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இது மாதிரி கலந்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம வந்து பொரிச்சு எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போது ஒன்றோடு ஒன்று உடையாமல் லைட்டாக இது மாதிரி நீங்கள் வந்து கலந்து விட்டுக்கோங்க. அந்த உப்பு காரம் எல்லாமே வந்து எல்லா சேப்பங்கிழங்குலையும் கோட் ஆகணும், அந்தளவுக்கு வந்து கலந்துக்கலாம். கடலை மாவு அரிசி மாவு சேர்க்கறதுனால நல்ல கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப நாள் வரையும் அந்த கிறிஸ்பினஸ் வந்து மாறவே மாறாது. அடுத்து ரசத்துக்கு வந்து முதல்ல தாளிச்சு கொட்டிக்க போகிறோம். அதுக்காக கொஞ்சமாக வந்து கடாயில் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த நெல்லிக்காய் ரசத்தில் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து ரசத்துக்கு நெய் விட்டு தாளித்து கொட்டதை விட மேலே வந்து கொஞ்சமாக நெய் விட்டுப்பேன். ஸோ அதனால் மேலாப்பில் கொஞ்சமாக நீங்கள் வந்து நெய் விடும்போது ரசம் வந்து நல்ல வாசனையாக ரொம்ப சூப்பராக இருக்கும். தாளித்து கொட்டும் போது நீங்கள் வந்து கடுகில் கூட தாளித்து கொட்டிக்கலாம். இப்போ நெல்லிக்காய் ரசம் வந்து ரெடியாக எடுத்து அடுத்து சேப்பக்கிழங்கு வந்து டீப் ரோஸ்ட் வந்து பண்ண போகிறோம். அதுக்காக கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பேட்சாக நீங்கள் வந்து போட்டு எடுக்கணும். ஒரே அடியாக நிறையா போட வேண்டாம். நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற அந்த சேப்பக்கிழங்குக்கு இந்த அளவுக்கு எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா சரியான அளவாக இருக்கும். ஒரு 10-15 பீசஸாக அது மாதிரி போட்டு நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்லா கரகரன்னு வந்துடும். அதே சமயத்தில் எண்ணெயும் ரொம்ப வந்து குடிக்காது. போட்ட உடனே கலரி விடாமல் லைட்டாக இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பி விட்டோம் அப்படின்னா ஒன்றோடு ஒன்று உடையாமல் அதில் இருக்கக்கூடிய அந்த மசாலாலாம் உதிராமல் உங்களுக்கு வந்து நல்லா வரும். இந்த கடலை மாவு அரிசி மாவு சேர்க்கறதுனால ஒரு மாதிரி பஜ்ஜி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப நாள் வரையும் அந்த கிறிஸ்பினஸ் மாறாமல் நல்ல ஒரு டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி காரப்பொடியோட அளவும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் எடுத்துட்டு இருக்கிற அந்த சேப்பங்கிழங்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பண்ணியிருக்கேன். மிளகு குழம்பே வந்து நல்லா கொஞ்சம் காரசாரமாக இருக்கும். அதுக்கு இதுவும் வந்து ரொம்ப காரமாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து சரியாக வராது. இப்போது நல்லா 2 பக்கமும் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெயெலாம் வடிச்சிட்டு இதை வந்து ஒரு பேசனுக்கு மாற்றிக்கலாம். உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும் நம்ம விட்டுருந்த எண்ணெய் அப்படியே தான் இருக்குது. எண்ணெய் வந்து சுத்தமாக குடிக்கல. அதுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னா சேப்பங்கிழங்கை நம்ம வந்து கரெக்டான பதத்துக்கு வேக வைக்கணும். அதுக்குன்னு அரைக்குறையாக வேக வச்சு எடுக்கக்கூடாது. அதையும் நீங்கள் வந்து பார்த்து வேக வச்சுக்கணும். ரொம்ப குழஞ்சி போகாமல் சேப்பக்கிழங்கை லைட்டாக அந்த ஒரு விசில் விட்டு வேக வச்சாலே போதும். நம்ம வேக வைக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த மண்ணெல்லாம் நல்லா அலம்பி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வேக வச்சேல் அப்படின்னாலே கரெக்டான அளவாக இருக்கும் உங்களுக்கு. இப்போது அடுத்த பேட்சை நம்ம வந்து போட்டு எடுத்துருக்கோம். ஸோ இதுவுமே ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறமா திருப்பி விட்டோம் அப்படின்னா ஒத்தியாக உங்களுக்கு வந்து உதிராக இருக்கும். சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு சூப்பரான காம்பினேஷன். நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த நெல்லிக்காய் ரசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது 2 பக்கமும் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை வந்து எண்ணெயிலேருந்து வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து கடலை எண்ணெயில் தான் வந்து பொரிச்சு எடுக்கிறேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அந்த எண்ணெயில் வந்து நீங்கள் பொரிச்சு எடுக்கலாம். இப்போது நல்லா வந்து ஃப்ரையாக எடுத்து இதை வந்து எண்ணெய் இல்லாமல் வடிகட்டிட்டு அப்படியே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக நம்மளோட சேப்பக்கிழங்கு ரோஸ்ட் வந்து ரெடியாக எடுத்து இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய எல்லா சேப்பக்கிழங்கையும் பொரிச்சு எடுத்துகிட்டு பார்க்கலாம். சமையலெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக நம்ம இது பண்ணும்போது சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். சூடாக சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். மகாலயபக்ஷ டே 9வது நாளோட சமையல் எல்லாமே சூப்பராக ரெடியாக எடுத்து சேப்பங்கிழங்கு ரோஸ்ட், மிளகு குழம்பு, நெல்லிக்காய் ரசம், அதுக்கப்புறம் சூடான சாதம், தயிர். இதுதான் வந்து இன்னையோட லஞ்ச் காம்போ. ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான், ஆனால் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இந்த மிளகு குழம்புக்கு நெல்லிக்காய் ரசத்துக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு காம்பினேஷன். புளி சேர்த்துக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் இந்த ரசம் வந்து வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் இந்த சேப்பங்கிழங்கு ஃப்ரை, மிளகு குழம்பு, நெல்லிக்காய் ரசம் இது எல்லாத்தையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்னியோட சமையல் வந்து சூப்பராக ரெடியாக அடுத்து அன்றைக்கி ராத்திரி டிஃபனுக்காக வந்து பார்த்திங்கன்னா தக்காளி தோசை தான் வந்து பண்ண போகிறோம். இதுவும் வந்து ஒரு சிம்பிளான ரெசிபி தான். நான் வந்து காரத்தாலேயே அரிசி, உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் வந்து ஊற வச்சுட்டேன். என்னென்ன அளவுகளில் ஊற வச்சுருக்கேன் அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். உங்களுக்கு 2 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி, 1/4 டம்ளர் உளுத்தம்பருப்பு, 1 கைப்பிடி அளவுக்கு துவரம்பருப்பு இது எல்லாத்தையும் களைஞ்சிட்டு ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் வந்து ஊற வச்சுட்டுருக்கேன். இதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு 5லேருந்து 6 தக்காளி வேணும். காரத்துக்காக ஒரு 4-5 மிளகாய்,
அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு எடுத்துட்டுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து அரைச்சிக்கலாம். நம்ம மிக்ஸி ஜாரில் ஒரு பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா காரம், தக்காளி, அரிசி எல்லாத்தையும் வந்து சேர்த்துட்டுருக்கேன், உப்பு எல்லாத்தையும். இப்போ இது வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து நைஸாக அரைச்சாச்சு. இது வந்து ஒரு பாத்திரத்துக்கு நம்ம வந்து மாற்றிக்கலாம். தக்காளி தோசையை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து புளிக்க வைக்கணுங்கிறது கிடையாது. நீங்கள் ஊற வச்சுட்டு உடனே அரைச்சி அப்படி கூட தோசை வாத்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். புளிச்செடுத்து அப்படின்னா அதோட டேஸ்ட் வந்து மாறிடும். இப்போ இதே மிக்ஸி ஜார்லேயே மீதி இருக்கிற அரிசி எல்லாத்தையும் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து 2 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கிறதுனால 2 தடவையாக அரைச்சிட்டுருக்கேன். தக்காளி, உப்பு, காரம் எல்லாம் போட்டு ஒரு தடவையும், அதுக்கப்புறம் வெறும் அரிசியாக போட்டு ஒரு தடவையும் அரைச்சிக்க போகிறேன். தேவையான உப்பும் வந்து முன்னாடியே சேர்த்துண்டாச்சு. இப்போ அரிசி எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக அரைச்சிக்கலாம். நீங்கள் தோசை மாவு எப்படி அரைப்பீங்களோ அது மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இதை வந்து அரைச்சாச்சு. நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற அந்த பாத்திரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவையும் விட்டுடலாம். மாவு எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விட்டு அலம்பி இந்த மிக்ஸி ஜாரில் வந்து அலம்பி விட்டுக்க போகிறோம். ரொம்ப தண்ணி வந்து விடணுங்கிறது கிடையாது. இப்போ கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டு அலம்பி விட்டுண்டாச்சு. இப்போ இந்த மாவை வந்து நல்லா கலந்துக்கோங்க. இது கூடவே வாசனைக்காக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெருங்காய பொடி வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் கட்டி பெருங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா அரைக்கும் போதே வந்து சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து கடைசியாக தான் சேர்த்துக்க போகிறேன். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நல்லா இந்த மாவை கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காய பொடியும் சேர்த்து நான் வந்து கலந்துண்டாச்சு. இப்போ நம்மளோட தக்காளி தோசை மாவு வந்து ரெடியாக எடுத்து தோசை வந்து எப்படி வாக்குறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். இதுக்கு சைட் டிஷ் வந்து நீங்கள் தேங்காய் சட்னியோ இல்லை சாம்பாரோ எதோ தொட்டுனாலும் நல்லாயிருக்கும். கல் வந்து சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு ஒரு கையளவுக்கு தண்ணி தெளிச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவை வந்து விட்டுக்கலாம். மாவு வந்து நீங்கள் ரொம்ப தண்ணியாக கரைச்சிட்டே அப்படின்னா உங்களுக்கு வந்து தோசை வாக்க வராது. ரொம்ப கெட்டியாக இருந்தது அப்படின்னா தோசை வந்து கடக்காக இருக்கும். ஸோ அதனால் அந்த தோசை மாவோட அந்த பதத்தை வந்து பார்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். உங்களுக்கு கடலெண்ணெய், நல்லெண்ணெய் எந்த எண்ணெய் பிடிக்குமோ அந்த விட்டு நீங்கள் வந்து தோசை வாத்துக்கலாம். தோசை வந்து நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இது வந்து திருப்பி போட்டுக்கலாம். இந்த தோசை வந்து நீங்கள் குண்டு குண்டாக மெத்துன்னு வாத்தாலும் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் மெல்லிஸாக பேப்பர் மாதிரி வாத்தாலும் நல்லாயிருக்கும். நம்ம இதில் காரத்துக்காக மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால இதுக்கு தொட்டுக்கிறதுக்கே ஒன்றும் வேண்டாம், அப்படியே சாப்பிட்டாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் எடுத்துகிட்டு இந்த தக்காளி வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் தக்காளி, அதனால் ஒரு 5லேருந்து 6 எடுத்துட்டுருக்கேன். இதே நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 1/2 கிலோ அளவுக்கு எடுத்துட்டுருக்கேன். இதே நீங்கள் நாட்டு தக்காளியாக இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், இல்லைனா கொஞ்சம் ஓவராக புளிக்கிற மாதிரி இருக்கும். பெங்களூர் தக்காளி சேர்க்கும் போது கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து அதுதான் எடுத்துப்பேன். இப்போ இதே மாதிரி தான் நம்ம வந்து அடுத்த தோசையும் வாக்குறோம். தோசை வந்து கொஞ்சம் வேக ஆரம்பித்ததுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ரொம்ப நிறையா எண்ணெய் விட்டு வாக்கணுங்கிறது கிடையாது. உங்களுக்கு வந்து கம்மியாக எண்ணெய் விட்டாலே தோசை கூட உங்களுக்கு சூப்பராக எடுக்க வரும். 2 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி, 1/2 டம்ளர் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, தோரம்பருப்பு நம்ம ஒரு கைப்பிடி சேர்க்கறதுனால தோசை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பேப்பர் மாதிரி வரும். இதுக்கு ட்ரிக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த தோரம்பருப்பு தான். ஸோ அதை முன்னாடியே சொல்லணும்னு நினச்சேன், மறந்து போயிட்டேன். இந்த தோரம்பருப்பு சேர்த்து நீங்கள் வந்து தோசை வாத்தையில் அப்படின்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். தக்காளி தோசைங்கிறது கிடையாது, வெறுமனே நீங்கள் நார்மலாக தோசைக்கு அரைச்சாலே நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு தோரம்பருப்பு சேர்த்து ஊற வச்சு அரைச்சல் அப்படின்னா அப்படியே பேப்பர் மாதிரி உங்களுக்கு தோசை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாசனையும் வந்து நல்லாயிருக்கும். இப்போ 2 பக்கமும் தோசை வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை வந்து எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம மீதி உள்ள தோசை எல்லாத்தையும் வாத்துட்டு பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக நம்மளோட தக்காளி தோசை வந்து ரெடியாக எடுத்து கண்டிப்பாக எல்லோரும் இந்த மாலை பட்சத்துக்கு இந்த தக்காளி தோசையும் நான் சொல்லிக் கொடுத்த மாதிரி இந்த லஞ்ச் மெனு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து சொல்லுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.